கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெருமை அடிப்பதை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ற செய்திகளை கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். செல்வத்தை வைத்து பெருமை அடிப்பது, பதவியை வைத்து பெருமை அடிப்பது, அழகை வைத்து பெருமை அடிப்பது, குலத்தை வைத்து பெருமை அடிப்பது, இப்படி எல்லா வகையான பெருமைகளும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் இன்னொரு வகையான பெருமை நம்ம அனைவரிடமே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அது என்ன பெருமை என்று சொன்னால், மனித குலத்தை அல்லாஹ் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இரு வகையாக படைத்திருக்கிறான். இந்த ஆண்கள் என்ற அந்த படைப்பை பெற்ற நாம் ஆண் என்ற காரணத்திற்காக பெண்கள் விஷயத்தில் எல்லை மீறி பெருமை அடிப்பதை நம்ம பார்க்கிறோம். இப்படி எல்லோரிடம் இந்த குறை இருக்கிறது, அனைவரிடமே இந்த குறை இருப்பதை பார்க்கிறோம். ஆண்மை என்பது அல்லாஹ் கொடுத்த ஒரு அருள், அதில் சந்தேகம் கிடையாது. குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், உடல் வலிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த தகுதிகளை நினைத்து நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம், சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஆனால் இன்னொரு படைப்பாக பாலினமாக இருக்கக்கூடிய பெண்கள் விஷயத்தில் நம்ம எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், பெண் என்று சொன்னாலே இழிவானவள், அவள் மனித குலத்திலே சேர்க்க தகுதி இல்லாதவள் என்பதை போலத்தான் நம்முடைய அதிகமான நடவடிக்கைகள் இருக்கின்றன. பெற்ற தாயாக இருந்தால் கூட இவன் ஆண் என்ற காரணத்தினால் தாயை அடக்குகிறான். தாய் என்பவள் இவனை விட மேலானவள். மார்க்கத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயுன் நாசி அஹக் பி ஹுஸ்னி சஹாபத்தி, அழகான முறையில் நான் தோழமை கொள்வது யாரிடத்தில் என்று கேட்கும் பொழுது, உம்முக்க, உன்னுடைய தாயாரிடம்தான் நீ அன்பாக உரிமையாக நடந்து கொள்ள வேண்டும், தோழமையாக இருக்கணும். அடுத்து யார் என்று கேட்கிறார் ஒரு சஹாபி. அப்போ உம்முக்க என்று சொல்கிறார்கள், உன் தாயார் தான். சரி, அடுத்து யார் என்று கேட்கிறார். அப்போ உன்னுடைய தாயார், அடுத்து இல்லைங்கிறாங்க. நாலாவதாக கேட்கும் பொழுது தான் உன்னுடைய தந்தை என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் விட மேலானது யாருன்னு கேட்டால் தாய் தான். அவள் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் தாய் என்ற நிலை வரக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சரியான ஒரு அந்தஸ்து இருக்கிறது, மரியாதை இருக்கிறது. அவங்கள கேட்டு தான் நடக்க வேண்டும்ங்கிற அளவில் நம்ம என்ன செய்யணும், மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களை சி என்று சொல்லக்கூடாது. ஃபலா தக்குல்ஹுமா உஃபின், தாய் தந்தையரை உஃபு சி என்று சொல்லாத என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன எப்படி நடக்கிறோம் என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் வீட்டுக்குள்ளே பிரச்சனை நடக்கும் பொழுது தாய் ஒரு கருத்தை சொன்னால், இப்போ உங்களை பேசாமல் இரு, தாய் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது தாய் சொல்கிறாரே என்று பார்க்காமல், அவள் பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அவங்க சொல்வது சரியாக இருக்காது, அவங்களோட யோசனை கேட்கக்கூடாது, அவங்கள்ட்ட கருத்து கலந்து உறவாடல் செய்யக்கூடாது என்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. இது மார்க்கத்துக்கு உகந்ததா? பெருமை என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அளவு கொடுத்தார்கள் என்று சொன்னால், பத்தருல் ஹக்கை வகம் துன்னாஸ், அதாவது சத்தியத்தை மறுக்கிறது, மக்களை இழிவாக நினைக்கிறதும். உங்களுடைய தகுதி இருக்கலாம், வசதி இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறங்க, நல்ல அழகு இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறங்க, உடல் ஆரோக்கியம் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கிறங்க, அல்லாஹ் நமக்கு இதை தந்திருக்கிறான் என்று மகிழ்ச்சி அடையுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஆனால் அடுத்தவரை மட்டம் தாழ்த்துவதற்காகவும், அடுத்தவருடைய நியாயங்களை கேட்க மறுப்பதற்காகவும், அடுத்தவர் சுட்டி காட்டுகிற தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்காகவும் இருக்குமே என்று சொன்னால் அதுதான் பெருமையாகுது. நம்ம ஆணாக இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண் என்ற வகையில் உங்களுக்கு சுமத்தப்பட்ட கடமைகள் நீங்கள் செய்ய வேண்டும், குடும்பத்தை கவனிக்க வேண்டும், நல்ல முறையில் நடத்தி. ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப், அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஆஷிருஹுன்ன பில் மாரூஃபி, அழகான முறையில் உங்கள் மனைவிமார்களோடு குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன, அவர்களை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் கூட, ஃபஅஸா அன் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்று பிடிக்காமல் போகலாம், வயஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, அதில் அல்லாஹ் நிறைய நன்மைகளை வைத்திருப்பான். நல்லபடியாக குடும்பம் நடத்துங்க. மனைவிமார்ட்ட சிலது பிடிக்காவிட்டால் கூட சில நன்மைகள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 4வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ பெண்கள் என்று சொன்னால் மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், அவங்களையும் கண்ணியப்படுத்த வேண்டும். அவங்களுடைய மனம் நோகிற விதமாக பெண் என்கிற காரணத்தினால் அவங்க செய்கிற தவறுக்காக கண்டிக்கிறது தனி விஷயம். பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் நீ குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம், சபையில் உட்கார்ந்து பேசுவார்கள். ஆம்பளையெல்லாம் உட்கார்ந்துருக்கிற சபையில் குடும்பத்தார் தான் இருப்பாங்க, அதில் பெண்கள் உட்கார விட மாட்டாங்க, நீ பேசாமல் நில்லு. அப்போ பெண்களும் அந்த குடும்பத்தில் உறுப்பினர் தானே, குடும்ப விஷயங்கள் தானே பேச போகிறீங்க. அந்த குடும்ப விஷயங்களை பேசும் பொழுது பெண்களை ஆண்களைப் போல சமமாக அமர வைப்பதை கூட ஒரு கேவலமாக
நினைக்கக்கூடிய மனோநிலை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லது அமர்வதாக இருந்தால் ஆண்கள் மாத்திரம் சேரில் அமர்வார்கள், பெண்களை கீழே உட்கார வைப்பார்கள். நீங்கள் கீழே உட்காந்து பேசணும், அவங்க அப்படி நினைத்துக் கொள்கிறார்கள். எல்லாரும் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு சபையில் அவர்கள் பெண் என்கிற வகையில் எந்த வகையில் நீங்கள் மேலானவர்கள் அதை காட்டுங்கள், அதில் மார்க்க தப்பு இல்லை. ஆனால் ஒரு கருத்தை கேட்கும் பொழுது கூட பெண்ணிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. நீ எப்படி என்னை தவறை சுட்டி காட்டுகிறாய் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நம்மளோட ஒரு தவறு இருக்கும், நம்முடைய மனைவியோ தாயோ சகோதரியோ அதை சுட்டி காட்டினால் பொம்பளைக்கு என்ன தெரியும், நீ எப்படி இதை சுட்டி காட்டுகிறாய் என்று நான் என்ற காரணத்தினால் நம்ம தவற கூட என்னால் சுட்டி காட்டக்கூடாது. இப்படியான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வழிகாட்டினாங்களா? இல்லை. அதுக்கு ஒரு ஹுதைபியா உடன்படிக்கை சம்பவம் உங்களுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக போகிறார்கள். போகும் பொழுது எதிரிகள் வந்து தடுக்கிறாங்க. என்ன கவர்மெண்ட் அவங்கள்ட்ட இருக்கிறது, விரட்டி விட்டாங்க, அவங்க ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உம்ராவுக்கு போகக்கூடிய நேரத்தில் மக்காவில் இருந்த காஃபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து மறிக்கிறாங்க, உள்ளே அனுமதிக்க முடியாது. சொந்த அந்த ஊருக்காரங்க தான் நபிகள் நாயகம், வெளியூர்காரங்க கூட இல்லை. எல்லா வெளியூர்காரர்களும் வந்து தவாப் செய்யக்கூடிய இடம் தான் காபா என்பது, அதை அனுமதித்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம் வந்து தடுக்கிறாங்க. அப்போ பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்வோம், நீங்கள் காபாவை தவாப் செய்ய வந்திருக்கிறீர்கள், இந்த வருஷம் திரும்பி போயிருங்க, அடுத்த வருஷம் நாங்களே அனுமதிக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்ல கேட்கணும். எங்கள் கையில் அந்த ஆதிக்கம் இருக்குன்னு காட்டுவதற்காக வேண்டி இப்படி ஒரு கண்டிஷனை போடுகிறார்கள். அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ பேசிக்கொள்ளணும்னு சில ஒப்பந்தம் செய்கிறார்கள். அந்த ஒப்பந்தங்களை பார்க்கும் பொழுது எல்லாமே நமக்கு பாதகமான ஒப்பந்தமாக தெரியும். மேலோட்டமாக பார்த்தா என்ன இப்போ பாதகமான ஒப்பந்தம் என்று சொன்னால், இப்போ திரும்பி போகணுங்கிறாங்கல்ல, அதுவே நமக்கு பாதிப்பு தான். மெனக்கெட்டு வந்துட்டோம், எல்லாரையும் அனுமதிக்கிறாங்க. காபாவுக்கு எந்தெந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அது வரலாம்னு அனுமதிக்கிறார்கள். முஸ்லீம்கள் மாத்திரம் வரக்கூடாது என்று தடுக்கிறார்கள். அப்போ இதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்பட்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பின்னடைவு தான். இது சஹாபாக்கெல்லாம் நம்ம கோபமாக இருக்கிறது, நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு இழிவு ஏற்பட்டு விட்டது என்று. அடுத்து என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், எங்களை சேர்ந்த யாராவது உங்கள்கிட்ட வந்து விட்டால் எங்கள்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிடணும். மக்காவிலிருந்து யாராவது உங்கள் மார்க்கத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்து விட்டால் அவரை எங்கள்கிட்ட ஒப்படைத்து விட வேண்டும். உங்களில் உள்ள ஆள் யாராவது இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒப்படைக்க மாட்டோம். அதுக்கும் சரிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த உடன்படிக்கும் சரிங்கிறாங்க. அப்போ உமருக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய தூதரே, நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோமா, அவங்க தவறான மார்க்கத்தில் இருக்கிறாங்களா? அப்போ எதுக்காக நாம் இறங்கி போகணும், நாம் எதுக்கு ரொம்ப பணிஞ்சு போகணும், நம்மளும் கூட்டத்தோடு தானே இருக்கிறோம், நம்ம உள்ளே போய் அந்த தவாப் செஞ்சுருவோமேன்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கெல்லாம் கடுமையான ஒரு அதிருப்தியாக இருந்த உடன்படிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த நல்லிணக்கம் ஏற்படுவதற்காக என்ன விலை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த உடன்படிக்கை ஹுதைபியாங்கிற பேரை போடும்போது கூட முகமது ரசூல்லான்னு போடுறாங்க. போடக்கூடாது, நீ ரசூல்லான்னு ஏற்றுக்கிட்டா உனக்கு எங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு போடும், உங்களுக்கு தான் ரசூல்லா, எங்களுக்கு ஒரு முகமது அப்துல்லாவுடைய மகன் என்று அந்த பேரை குறிப்பிடும் போது கூட அப்ஜெக்ஷன் பண்ணுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போடும்போது மறுக்கிறாங்க, எப்படி போடக்கூடாது, இது எங்களுக்கு பழக்கம் இல்லாத சொல்லு, பிஸ்மிக் அல்லாஹும்ம, உன் இறைவா உன் பெயர், ரெண்டு ஒன்று தான். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது நம்ம இஸ்லாம் வந்த பிறகு உள்ள வழக்கம், அதை போடக்கூடாதுங்கிறாங்க. சரி, அதையும் போட்டுக்க. இந்த மாதிரி அவர் கேட்பதற்கெல்லாம் இணங்கி அந்த சமாதான உடன்படிக்கையை செய்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, கேன்சல் பண்ணிடுறாங்க. உம்ராவை கேன்சல் பண்ணிவிட்டு ஆடு மாடு ஓட்டிகிட்டு வந்திருப்பாங்கள்ல பலிப்பிராணிகள், அதையெல்லாம் நீங்கள் எல்லாம் குர்பானி கூட திரும்புங்க, முட்டை அடிச்சுட்டு நீங்கள் திரும்பலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உத்தரவு போடுறாங்க. ஒருத்தரும் கேட்கல. ஏன்னா அந்த திருப்தி இல்லை உங்களுக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த முடிவில் வந்து இன்னும் இப்படி ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நமக்கு பெரிய பின்னடைவாக கேவலமாக இருக்கிறது. நம்மள்கிட்ட வலிமையும் இருக்கிறது, நியாயமும் இருக்கிறது, எல்லாருக்கும் உள்ள நியாயத்தை நமக்கு மறுக்கிறான். நம்ம எப்படி போகிறது, உம்ரா செஞ்சுட்டு தான் போகணும்னு நிற்கிறாங்க. உம்ராவுக்கு தடுக்கப்பட்டால் என்ன செய்யணும், அந்த பலிப்பிராணி அங்கேயே பலி கொடுத்து விட்டு தலையை மலித்து விட்டு திரும்பி போயிட வேண்டியதுதான். இது தடுக்கப்பட்டவர்களுக்குள்ள சட்டம். இதை கேட்க மறுக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் அவங்க ஒன்று சொல்லி சஹாபாக்கள் கேட்காம போனதுண்டா இதுதான். 3 தடவை சொல்கிறாங்க, சஹாபாக்கள் யாரும் கேட்கல, கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. உடனே கவலையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூடாரத்துக்கு போகிறாங்க. அவங்க மனைவி உம்மு சலமா இருக்கிறாங்க. உம்மு சலமா கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம இந்த உம்ரா செய்யாமல் பலிப்பிராணி கொடுத்துட்டு ஊருக்கு போனால் தானே உங்கள் நோக்கம். ஆமாம், நீ என்ன செய்யுங்கன்னு கேட்டால் இந்த உத்தரவுலாம் போடாதீங்க. உம்மு சலமா ஆலோசனை சொல்கிறாங்க, மனைவி தான். நீ என்ன எனக்கு சொல்கிற, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தெரியாதா, நீ எனக்கு புத்தி சொல்கிறதா, எனக்கு ஆலோசனை சொல்கிறதான்னு கேட்கல.
உம்மு சலமா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக அணுகிறாங்க. இதை ரசூலுல்லாஹ் சொன்னால் ஏன் மறுக்கிறாங்கன்னா அவமரியாதை செய்கிறதுக்கு மறுக்கலை. இப்படி பிடிவாதம் பிடிச்சோம்னு சொன்னால் அந்த ஒப்பந்தத்தில் கொஞ்சம் இறங்கி வருவாங்க, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விட்டு கொடுக்காம இருப்பாங்க, அதை கொஞ்சம் டிமாண்டை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு மிரட்டல் தான், அது அன்பான மிரட்டல். இப்படி நம்ம செஞ்சால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார்கள் என்று நினைத்து தான் மறுக்கிறாங்க. இது உம்மு சலமா அவர்கள் உங்களுக்கு துல்லியமாக கணிக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹ் மாறவே மாட்டாங்க, இது உறுதியாக இருக்கிறாங்க என்று தெரிந்தால் அவர்கள் கட்டுப்படுவார். இதையெல்லாம் உம்மு சலமா என்ன செய்கிறாங்க, பெண்ணு தான், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் பேசாமல் போங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, குர்பானி கொடுங்க, யார்கிட்ட ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்கள் முட்டடிக்கிற கூப்பிட்டு நீங்கள் தலையை மலிங்க அப்படின்னு நான் செய்கிறாங்க. எல்லாம் மடமன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு மாறாது, இனிமே அவங்க தான் நீங்கள் உத்தரவு செய்யாட்டால் நான் செய்வேன் என்று நடந்து விட்டார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் மீற மாட்டார்கள். இதை யார் கண்டுபிடிக்கிறா? ரசூலுல்லாஹ் கூட இது தோணலை. அவங்க என்ன செய்யறது, இப்படி மறுக்கிறாங்களா, மறுத்துட்டு போகிறாங்க, நீங்கள் செய்யுங்க தன்னால் கட்டுப்படுவாங்க. அப்போ எந்த அளவு கணித்திருக்கிறாங்க, பெண்ணுக்கு ஒன்று அறிவில்லைன்ற அர்த்தமா? உம்மு சலமா அவர்கள் எதை கணிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்ப்பதற்கு இவர்கள் இப்படி செய்யவில்லை. இப்படி கொஞ்சம் டிமாண்ட் பண்ணினால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அது ஒப்பந்தத்தில் உடன்பாடு இல்லை, சில மாற்றங்கள் செய்யின்னு கேட்பார்கள், நம்ம விருப்பப்படி சிலது நடக்கும், நம்ம பின்னடைவாக இருக்கிற ஒப்பந்தம் என்று தான் அவர்கள் மறுத்தார்கள். அப்போ டிமாண்டு பண்ணால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க என்பதற்கு மறுத்தார்களே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படக்கூடாது என்பதற்கு செய்யலை. இதை கணிக்கிறாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கணிக்கலை, நம்ம போய் செஞ்சா இல்லை கட்டுப்பட்டுருவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு தோணலை, உம்மு சலமாவுக்கு தோணுது. நீங்கள் பேசாமல் போங்க, யார்கிட்டையும் ஒன்றும் பேசாதீங்க, எந்த வார்த்தையும் சொல்லாதீங்க, நீங்கள் வாட்டுக்கு போங்க, நீங்கள் வாட்டுக்கு குர்பானியை கொடுங்க, நீங்கள் வாட்டுக்கு மொட்டையடிங்க, நீங்கள் வாட்டு திரும்ப போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் நான் முந்தி நீ முந்தி ஒருத்தர் கொடுத்து அடிச்சுக்கிற அளவுக்கு முட்டை அடிக்கிறதுக்குன்னு செய்கிறாங்க, முந்தி வர்றாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்ச பிறகு இனிமேல் என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது என்று சொல்லி எதுக்கு சொல்கிறோம் என்று கேட்டால், பெண்கள் என்று சொன்னால் அவங்க ஆலோசனைக்கு தகுந்தவர்கள் இல்லைன்னு ஒரு கருத்து இருக்கா இல்லையா, கேவலமாக நினைக்கணுமா இல்லையா? அப்போ இது சத்தியத்தை மறுக்கிறது இழிவாக கருதுவதும் தானே பெருமை. நான் என்பதால் நீங்கள் சந்தோஷப்பட்டு போங்க, நீங்கள் சத்தியத்தை மறுக்கிறீங்களா இல்லை? இப்போ ஒரு விஷயம் இருக்கிறது, குடும்ப விஷயம் இருக்கிறது, ஒரு ஆலோசனை பண்ணுவதாக இருந்தால் அவங்க கருத்தையும் கேட்கணும். அவங்கள்ட்ட சில நல்ல கருத்துக்கள் வரும், தவறான கருத்துக்கள் வந்துச்சுன்னா புரிய வச்சது ஏற்றுக்கிற முடியாது சொல்லணுமே தவிர அவங்கள கருத்து கேட்பதில்லை, சமமாக கருதுவதில்லை, அவங்கள சமமாக அமர விடுவதில்லை, குடும்ப விஷயத்தை பேசுகிற சபையில் கூட அவர்களை சேர்த்துக் கொள்வதில்லை என்றெல்லாம் பல குடும்பங்கள் நடக்கிறது. இதை உம்மு சலமாவுடைய அந்த சம்பவத்திலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், அறிந்து கொள்கிறோம். இது வந்து புகாரியில் விரிவான பெரிய சம்பவம். இதை விரிவாக நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினீர்கள் என்று சொன்னால் புகாரியில் 2731வது ஹதீஸை முழுமையாக படியுங்கள். அதில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை சம்பவம் இது எல்லாமே உம்மு சலமாவுடைய ஆலோசனை எல்லாமே வரும். அப்போ இதில் என்ன விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குன்னு கேட்டால், பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆம்பளை என்ற காரணத்தினால் உன்னை அடக்கி ஆளுவேன் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் ஆணுக்குள்ள அதிகாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். குடும்ப நிர்வாகம் நீங்கள் தான் செய்யணும், செலவு நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் சொல்லுக்கு அவங்க கட்டுப்படணும், மார்க்கத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களில் கட்டுப்படணும், இதெல்லாம் இருக்கிறது. இது சந்தோஷப்பட்டுக்கிற விஷயம். அதனால அவங்கள எல்லா வகையிலையும் புழுப்பூச்சிகளைப் போல மனிதனத்தில் இல்லாதவர்களைப் போல கேவலம் நடத்த முடியுமா? அவர்களையும் சக தோணியாக என்ன செய்யணும், நடத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் என்ற காரணத்திற்காக இழிவாக நடந்தாலும் நடக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தார்னு சொன்னால் அவர் செருப்பு அவர் கழட்ட மாட்டார். பல குடும்பங்களில் மனைவி வந்து ஷூவை கழட்டி விடணும், மனைவி வந்து கோட்டை கழட்டணும். இப்படியாக ட்ராமாக்கள், நாடகங்கள், சினிமாக்களில் பார்த்து இப்படி தான் பெண்கள் நடக்கணுங்கிற மாதிரி ஒரு மூளை செலவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏன் உங்கள் சட்டை நீங்கள் கழட்டக்கூடாதா? உங்கள் சட்டை நீங்கள் போட்டுக்கிற கூடாதா? உங்கள் செருப்பை கூட நீங்கள் கழட்டி வைக்க மாட்டீங்களா? அப்போ வீட்டுக்கு வரும்போது இவர் சட்டை கூட கழட்ட தெரியாத இவருக்கு, இவர் செருப்பு கூட கழட்ட மாட்டாராம். கிளம்பும்போது எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். ஏன் உங்களுக்கு தேவையான நீங்கள் எடுத்து வைக்க வேண்டியதானே? அது என்ன ஒரு ஆணாதிக்கு இப்படி திமிரு எதுக்கு நமக்கு வருகிறது? அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்கணும், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும், ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற வேலையை சேர்ந்து பாருங்கள். யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படி நடக்காமல் பெண்களை அவ்வளோ கேவலமாக இழிபிறவியாக நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்தாங்களே, வீட்டில் என்ன செய்வார்கள் என்று கேட்கும் பொழுது யக்ஸிஃபுன அலஹு, அவங்க செருப்பு பிஞ்சு போச்சுன்னா அவங்க தைத்து கொள்வார்கள். அப்போ அவங்களோட ஆடை அவங்க தைத்து கொள்வார்கள். வீட்டில் வேலையில் துணை செய்வார்கள். காய்கறி நறுக்கணுமா, உண்டா நான் கொஞ்சம் நறுக்கி தர்றேன் என்று, இந்த வேலை உனக்கு உள்ளது, அந்த வேலை எனக்கு உள்ளது. வீட்டில் கொஞ்சம் குப்பையாக இருக்குது, மனைவி உடம்பு சரியில்லைன்னா விளக்கமாறு எடுத்து கூட்டுவோமா? விளக்கமாறு எடுக்கிறது கேவலம், அது பொம்பளை வேலை, ஆம்பளை செய்யக்கூடாது என்ற அளவுக்கு நம்முடைய மனநிலை வருதுன்னு என்ன அர்த்தம்? ஆண் என்ற காரணத்தினால் இந்த வேலைகள்லாம் பொம்பளை தான் செய்யணும். நம்ம வீடு நம்ம குடும்பம், அவங்க முடியாட்டி நம்ம செய்ய வேண்டியது, நமக்கு முடியாட்டி அவங்க செய்ய வேண்டியதுதான்ங்கிற அளவில் வாழ்ந்தால் தானே வாழ்க்கையாக இருக்க முடியும்.
பெண்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி சில வேலைகளில் துணை செய்வது கூட கிடையாது. எவ்வளவு கஷ்டமான நிலை இந்த பெண்கள் இருந்தால் கூட இவர் வந்து அந்த கிச்சன் வேலை பார்க்க மாட்டார், சமையலுக்கு துணை செய்ய மாட்டார். சமையலுக்கு போய் காய்கறி நறுக்கிறா, அது ஒரு கேவலம். நீ காய்கறிலாம் நறுக்கிறாமலான்னு கேட்டால் பயங்கரமாக கேவலமாயிரும். அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி நறுக்குவாங்கன்னு என்ன செய்கிறாங்க, ஆயிஷானை பெருமையாக சொல்கிறாங்க. பெருமை, ஆமாம் நாளைக்கு தான் கொடுப்பேன், என் மனைவிக்கு நான் துணையாக செய்யலை, என்ன கேவலம்? அப்போ மனைவிக்கு துணையாக இருப்பது கேவலம், மனைவிக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறது கேவலம், வீட்டு வேலைகளில் ஒத்தாசை செய்வது கேவலம், அப்போ அவங்கள சமமாக கருதி ஆலோசனை கேட்பது கேவலம். இந்த மாதிரி நடப்பதற்கு மார்க் அனுமதிக்கிறதா? இப்படி நபிகள் நாயகம் நடந்தார்கள்னா இல்லை, எல்லா வேலையும் அவங்க தான் செய்வார்கள். வீட்டில் போட்டாங்கன்னா அவங்க வேலையும் செய்வார்கள். வீட்டுக்கு துணையாக மனைவிமாருக்கு செய்ய வேண்டிய வேலைகள், துணையாக செய்ய வேண்டிய வேலை இருந்தால் அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயோட பிரயாணத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. எப்படி பிரயாணம் போய்கிட்டே இருக்கிறாங்க, பாலைவனம் திறந்த வழி தானே, நம்ம 2 பேரும் ஓட்டப்பந்தயம் வைப்போம். எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க, சபையாக போயிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆயிஷா நாய் ரசூல்லாம் ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஓடும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆரம்பத்தில் ஆயிஷா நாய் ஜெயிச்சிடுறாங்க முதல் தடவை. இது ஒரு காலத்தில் நடக்கிறது. பிறகு ஒரு காலத்தில் வந்து ஆயிஷா நாய் என்ன சத குண்டா போயிட்டாங்க. பிறகு ஒரு பிரயாணத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது இப்போ ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமான்னு கேட்குறாங்க. ஓடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சுட்டு சொல்கிறாங்க, அதுக்கு இது சரியாக போச்சு, நீ ஒரு தடவை ஜெயிச்சில, இப்போ நான் உன்னை ஜெயிச்சிட்டேன்ல, கணக்கு சரியாயிடுச்சுங்கிறாங்க. இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இப்படி மனைவி விட்டு நடந்திருக்காங்களா இல்லையா, சபையில் வச்சு. இது வீட்டுக்குள்ளே இல்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே கண்ணியமாக நடத்தக்கூடியவர்கள் கூட சபையில் வைத்து பெண்களை கண்ணியமாக நடத்த மாட்டார்கள். என்ன செய்வாங்க, அந்த இழிவாக கூப்பிடாடே வாடி, 4 பேர் தெரியணுமா, இவர் ஆம்பளையா, அது காட்டுறாராம், வீட்டில் எனக்கு தான் பவர் கூட அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி வெளி உலகத்தில் வந்தால் மனைவியரை பொது இடத்தில் வைத்து திட்டுகிறார்கள், பொது இடத்தில் வைத்து கேவலமாக பேசுகிறார்கள். அவங்க சுமாராக சாதாரணம் நடந்து வந்தால் நடந்து வருவதை கூட செய்வாங்க, திட்டி கூப்பிடுவார்கள். என்னடி இவ்வளோ மந்தமாக வர்ற, ஆமாம் மாதிரி வர்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்குவாங்க, இன்னும் ஆம்பளை இவர் அவன் நினைப்பாங்களாம். இவன் நம்ம நினைக்கக்கூடாது, நம்ம இவன் கெட்டவன் நினைக்கணும், இவன் நினைக்கிறான் அப்படி, நம்மளை ஆம்பளை நினைப்பாங்க. இது ஆம்பளைக்கு அடையாளமா? ஆம்பளைன்னா பெண்கள் மீது கருணையா, இரக்கமா, அன்பா, நல்லபடியாக நடக்கணும், அதான் ஆம்பளை. ஆம்பளையாக இருக்கிற காரணத்தினால் எனக்கு உயர்வு இருக்குன்னு காட்டுவதற்காக பெண்களை சபையில் வச்சு இழிவுபடுத்தணும்னு சொல்லலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, பெண்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? அப்போ சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துத்இமஹா இதா தஇம்த, நீ உண்ணும் போது அவளுக்கு உண்ண கொடுக்கணும். இப்படி கொடுத்துருக்கோமா? நம்ம எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் வச்சு தான் பெண்கள் சாப்பிடணும். கணவன் மனைவி சேர்ந்து சாப்பிட்றோமா? நீங்கள் உண்பதைத்தான் அவர்கள் உண்ண கொடுக்கணும்னு இருக்கிறத அப்படி தான் குடும்பங்களை நடத்துறீங்களா? அப்போ பெண்கள் வந்து அவங்க எல்லாமே மிச்சமாக இருந்தால் சாப்பிட்றது எல்லாத்தையும் உயர்வானதில் எடுத்து சாப்பிடுவோம், எலும்பு தான் அதில் கிடக்கும், அதுதான் பெண்கள் சாப்பிட வேண்டி இருக்கும். அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறாங்க என்ற காரணத்திற்காக வேண்டி அப்படி செய்யலாமா? முதல்ல நீங்கள் உண்ணும் பொழுது அவளுக்கு உண்ண கொடுங்கள். ஒரு தக்சுவாக இதத்தை சைத்த, நீங்கள் ஒரு ஆடை அணிந்தீர்களே ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆடை எடுத்து கொடுங்க. நீங்கள் ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறீங்களா, நான் எனக்கு எடுத்துகிட்டு இந்த உனக்கு இந்த இருக்குன்னு எடுத்து கொடுக்கணும், இப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி உலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், கண்டிக்கிறதா இருந்தால் வீட்டுக்குள்ளே தவிர வெளி இடத்துல கண்டிக்கக்கூடாது. சில தப்புகள் நடந்தால் கூட வீட்டுக்குள்ளே கண்டித்தால் அது தனி விஷயம். வெளியே நடந்தால் சுயமரியாதை, அவங்களுக்குன்னு மானம் இருக்கிறது, அவங்களும் ரோஷம் இருக்கிறது, அவங்களுடைய சுயமரியாதை செய்ய பாதிக்கப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயம் நடக்கிறதை வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனால் நம்மள்கிட்ட இருக்குதா? நம்மில் அதிகமான பேர்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால், பெண்களை வந்து ஒரு ஒரு போக பொருளாக நினைக்கிறான்னு குற்றம் சாட்டுறாங்கல்ல, அதுக்கு ஏற்றவாறு தான் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். அவர்களையும் சக மனுஷியாக பார்க்க வேண்டும். அவர்களுக்கு எல்லா விதமான உணர்வு இருக்கிறது, அவர்களை பலவீனமாக எல்லாம் படைச்சிருக்கிறான். அதையும் சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, பெண்கள் வந்து இஸ்தௌசு பின்னிசா, பெண்கள் விஷயத்தில் நல்லபடியாக நடங்கள். இது எப்போ சொல்கிறாங்க? அடிக்கடி சொல்லுவாங்க. இது கடைசி ஹஜ்ஜிலையும் சொல்கிறார்கள். இறுதி ஹஜ்ஜில் இறுதி வசியத்தாக கடைசி உரை என்று சொல்கிறோம்ல, அந்த உரையிலையும் சொல்கிறார்கள், இஸ்தௌசு பின்னிசாய் ஹைரா, பெண்கள் விஷயத்தில் அழகான முறையில் நீங்கள் நடங்கள், ஆணவம் முடிச்சு தெரியாதீங்கன்னு அர்த்தம். ஏனென்று கேட்டால் அவங்களுடைய மூலம் இருக்குல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டாங்க, இது நம்ம மத நம்பிக்கை பிரகாரம் உள்ளது. அவங்களுடைய ஜோடி எங்கேருந்து படைச்சான்ல, ஆதமுடைய ஒரு விழா எலும்பிலிருந்து அவரை படைத்ததாக நம்ம நம்புகிறோம். மார்க்கத்தில் உள்ள நம்பிக்கை அது. அல்லாஹ் எதுலேருந்து எதை படைப்பான், எதுக்கு அதை படைக்கிறான்னு கேட்டால், ஒன்றுக்குள் ஒன்று, அதுக்கு ஒரு மண் எடுத்து படைச்சிருக்கலாம்ல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு மண் எடுத்து படைத்த மாதிரி ஹவ்வாவுக்கு ஒரு மண் எடுத்து படைக்கிற பெரிய மேட்ரா? அதெல்லாம் செஞ்சுருக்கலாம். அல்ல அப்படி செய்யாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆண்களை படைத்து விட்டு ஆணில் ஒரு பகுதியாக பெண் இருக்கணும், அவங்க 2.5 கலக்கணும். அதனால சம்மந்தம் இல்லாமல் 2 பேர் சேர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார்கள்.
அந்த மாதிரி ஏற்படுவதற்காக வேண்டி ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அவரிலிருந்து ஜோடியை படைத்தான் அல்லாஹ். ஆதமை படைத்தான், மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். ஹலக மின்ஹா, அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து ஆதமிலிருந்து தான் ஜௌஜஹா, ஜோடியை படைத்தான்னு சொல்கிறான். அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. பெண்கள் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்ட காரணத்தினால் கொஞ்சம் கோணலாக தான் இருப்பார்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக சீராக இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அப்படி இருக்கட்டும்னு ஏற்றுக்கிறங்க. அதை சரி பண்ண போனீர்கள் சொன்னால் கசரத்தை உடைச்சிருவீங்க. அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குமெண்டா அந்த மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நான் சரி பண்ண போகிறேன்னு சொன்னால் அதை உடைத்து விடுவீர்கள், உங்கள் இல்லறம் சந்தோஷமாக இருக்காது. அது வளைவு அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அப்படித்தான் இருப்பாங்கன்னு நினைத்து கொண்டு என்ன செய்யுங்க, அவங்கள்ட்ட கிடைக்கக்கூடிய சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளுங்கள், அவங்கள்ட்ட உள்ள ப்ளஸ் பாயிண்ட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மைனஸ் என்ன செய்யணும், இருப்பாங்க, இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி என்று சொல்லி குழந்தைகள் உங்களை திட்டினா என்ன செய்வீங்க? நீங்கள் பெற்ற குழந்தை உங்களை போடான்னு கூப்பிடும். சின்ன குழந்தை போடான்னு கூப்பிட்டு அடிப்பீங்களா? அதுதான் குழந்தை அப்படி தான் இருக்கும். அந்த குழந்தை அப்படித்தான் இருக்கும் என்று வழங்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம கோவம் வர மாட்டேங்குது. அப்போ குழந்தைகள் பேசுவதை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் சில விஷயங்கள் நடந்தால் அப்படி சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு, அது கோணலாக இருக்கும்போது நீ அப்படி விட்டு விட்டாய் என்று சொன்னால் அதில் உள்ள இன்பங்களை சந்தோஷங்களை அடைந்து கொள்வாய். அதனால ஃபஸ்தௌசு பின்னி சாய் ஹைரா, இது புகாரில் 3331வது ஹதீஸில் இருக்கிறது. பெண்கள் விஷயத்தில் அழகாக நடந்து கொள்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால், அவங்களுடைய தன்மை அப்படி எல்லாம் படைச்சிருக்கான். அவங்க பலவீனமாக இருக்கிற காரணத்தினால அவங்க சில காரியங்களை சாதிக்கிற அழுது தான் சாதிப்பாங்க. உங்களை அடித்து சாதிக்க முடியாது. சில விஷயத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய உடல் அமைப்புக்கு அவங்களுடைய பலவீனத்துக்கு எப்படி சாதிக்க முடியுமோ அந்த வழியை கையாளுவார்கள். அதை புரிந்து கொண்டு பெண்கள் விஷயத்தில் கண்ணியமாகவும் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் என்ன செய்கிறான், வழிகாட்டுகிறான். அதுபோக பெண்களை அடிக்கிறது, இது ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருக்கிறது. எதனால் அடிக்கிறோம்? நம்ம வலிமை உள்ளவன் என்பதற்காக அடிக்கிறோம். பெண்களை அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மா லரப ரசூலுல்லாஹி ஷையன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனையும் அடித்ததில்லை. ஆட்டையோ மாட்டையோ கழுதையோ குதிரையோ நாயோ பண்ணியோ எதையும் அடித்ததில்லை. எதிகி தன்னுடைய கையால் அடித்ததில்லை. ஒலா இம்ராத்தன், எந்த ஒரு பெண்ணையும் அடித்ததில்லை. ஒலா ஹாதிமன், எந்த ஒரு ஊழியரையும் அடித்ததில்லை. கை நீட்டு அடித்தல் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஆளை அடித்தாங்க அரைஞ்சாங்கன்னு காட்ட முடியுமானா முடியாது. மனைவி அடித்தார்கள்னா அடிக்கல, அவங்களும் பல மாதிரி நடந்திருக்கிறார்கள். மனைவி கோவரமாக நடந்திருக்கிறார்கள். மனைவி அடித்ததே கிடையாது. அவங்க அடித்தது என்று வந்ததெல்லாம் யுத்த காலத்தில் மாத்திரம்தான். போர்க்களத்தில் எழுதி அடிக்க தானே செய்யணும். போர்க்களம் என்று சொன்னாலே எதிரியை தாக்கணும் வெட்டணும், அதுக்கு தான் போர்க்களம். யுத்த காலத்தில் தவிர வேறு எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் அடிக்கவோ தாக்கவோ அந்த மாதிரி செஞ்சதே இல்லை. இதை பெண்கள் அடிக்கிறோமா இல்லையா? நம்மளில் பல பேர் என்ன செய்கிறாங்க, ஏதாவது பெண் நீங்கள் ஒரு தப்பு சொன்னீங்கன்னா அவளுக்கு அடிக்க முடியாது. அவள் சொன்னால் உங்களுக்கு அடிக்க முடியும். அவள் திமிரை தானே காட்டுறீங்க. அவள் உங்கள்கிட்ட ஒரு தவறை சொன்னார்களே, ஆனால் நீங்கள் சொல்லுவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவளுடைய உணர்வை காட்டத்தான் செய்வாள். காட்டினா நீங்கள் அதே மாதிரி வாயினால் என்ன செய்யுங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கை நீட்டி அடிக்கிறது என்ன முறை, அதை செய்யக்கூடிய ஆண்களை பார்க்கணும். இதெல்லாம் பெருமை. இதெல்லாம் ஆம்பளைங்கிற ஒரு கிஃப்ட் நான் கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அடக்கி ஆளுவதற்கு பயன்படுத்துவியா? பொம்பளையில் கேவலப்படுத்துறதுக்கு பயன்படுத்துவான், நிச்சயமாக கேட்பான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்று சொல்கிறாங்க,